எல்லோருக்கும் வணக்கம். வேலையில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னுடைய முதலாக நான் இந்த இஃப்தார் பார்ட்டி கலந்துக்கிறேன். ஆக்சுவலி நான் சென்னையில் என்னுடைய தொழில் தான் அதிகமாக நிகழ்ச்சி கலக்கிறேன். நான் என்னுடைய சொந்த ஊர் ரமணாசமுத்திரம். நான் இப்போ தான் இருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமாக நான் வருகை தந்ததுக்கு காரணம் நண்பர் சலீம் தான். ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இது மதநலனுக்கும் இருக்கு. ஆனால் மோர் தென் தட் நம்மளுடைய அன்பு பரிமாறலாம் இதோடைய நிகழ்ச்சியை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வந்ததுக்கு. முக்கியமாக ஒரு பாடல் என்னுடைய நான் சேர்த்த ஒரு படம் பாண்டவர் பூமிங்கிற படம். அந்த படத்தில் ஒரு பல்லவி வரும். அதாவது அந்த படம் நம்மளுடைய அன்பு தான், நம்மளுடைய வாழ்க்கை தான், நம்மளுடைய குடும்பம் தான், நம்மளுடைய எல்லாமே சந்தோஷம் தான். ஸோ அந்த விதத்தில் அந்த ஒரு 4 வரிகளை பாடி இந்த நிகழ்ச்சியை கொடுத்துருக்கேன். என்னுடைய பாடலை பேச்சு முடிச்சிருக்கேன். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட ஏக்கங்கள். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவின் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவின் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமி வாழ்ந்தது, அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட ஏக்கங்கள். இந்த அன்பை பருவாக நம்ம வாழ்க்கையை ரொம்ப நன்றி செய்யும் கரெக்டாக இருக்கிறார்கள். பெரியோர்கள் நடுவே இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இறைவன் நமக்கு கொடுத்ததே இந்த அன்பு பரிமாறுதல் தான். அதற்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்க்கை தெரிவித்துக் கொண்டு தேங்க்யூ. சங்கம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த மத நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு செய்யக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த அழைப்பினரிலே மத நல்லிணக்கம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. நான் டாக்டர் அப்துல் அசீஸ் அவர்கள் இந்த அழைப்புதலை இடத்திலே கொண்டு வந்து கொடுத்த உடனே நான் சிந்தித்து பார்த்தேன். மதங்கள் இணக்கமாகத்தான் இருக்கின்றன, மதவாதிகள் தான் இணக்கத்தை கெடுக்கிறார்கள். மதங்கள் இணக்கமாகத்தான் இருக்கின்றன. 3 மதத்திலேயும் நோன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தில் மட்டும் இல்லை, இந்து மதத்தில் நோன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. மார்கழி மாதம் 30 நாள் நோன்பு தான். அது மட்டும் இல்லாமல் விரதம்ங்கிற பேர்ல மாசத்துக்கு 2 நாள் 3 நாள் விரதம், கந்த சஷ்டி விரதம். அப்ப விரதம்ங்கிறது தான் நோன்பு. அப்ப இந்து மதம் நோன்பை ஆதரிக்கிறது. கிறிஸ்துவ மதம் ஃபாதர் போஸ்கோ சொன்னார் பாருங்க, லென்ட் டேஸ்னா அவங்களுக்கு 40 நாள் தவக்காலம். லென்ட் டேஸ் அப்படிம்பாங்க, லென்ட் தினங்கள், தவக்காலம். இயேசு உயிர் தெழுகிற வரைக்கும் உள்ள 40 நாட்கள் அவர்கள் விரதம் இருக்கிறார்கள். அப்ப கிறிஸ்துவம் நோன்பை ஆதரிக்கிறது. இஸ்லாம் நோன்பை குறிக்கோளாகவே வைத்திருக்கிறது. எய்ம் ஆஃப் இஸ்லாம். நோன்புனா என்ன அப்படிங்கிறது சும்மா பட்டினி இருக்கிறது பேர் இல்லை. அதாவது வயிற்றுப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் இருக்கிறது தான் பட்டினி. வயிற்றுப்பாட்டுக்கு வழி இருக்கிறவன் வலிந்து சாப்பிடாமல் இருந்தா அதுக்கு பேர் நோன்பு, விரதம். அப்ப அப்படிப்பட்ட நோன்பு எதற்காக இஸ்லாம் வற்புறுத்துகிறது என்றால், நண்பர்களே, ஃபாதர் போஸ்கோ சொன்ன மாதிரி பசினா என்னன்னு நமக்கு தெரியணும். அப்பதான் ஐயா பசிக்குதுன்னு ஒருத்தர் நின்னா அவனுக்கு கொடுக்க தோணும். ஏன்னா பசிக்கிற உணர்வு என்னன்னு நமக்கு தெரியலன்னா, பசின்னு ஒருத்தர் வந்ததுன்னா அது என்னன்னு தெரியலையே நமக்கு. இப்ப எனக்குலாம் காலையில எழுந்தோம்னா கழிச்சுட்டு மாதிரி ஒரு காஃபி, அப்புறம் 8 மணிக்கு சாப்பாடு, 11 மணிக்கு சேலடு,
சாப்பாடு, 3 மணிக்கு சேலடு, இல்ல பயிறு. பசினா என்ன எனக்கு தெரியாது. இப்ப யாராவது ஒருத்தர் வந்து ஐயா எனக்கு பசிக்குதுன்னு சொன்னா அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாத போது அந்த பசி துன்பத்தை உணர்ந்து கொண்டு அவருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை எனக்கு வராது என்பதனால்தான் இருக்கிறவர்களும் பசித்து இருக்க வேண்டும் என்பதை வற்புறுத்துகிறது இஸ்லாம். என்னுடைய நண்பர் அப்துல் சமத் ஆட்சி கத்தரால் கல்லூரி தமிழ் பேராசிரியர் புத்தகபாளையத்தில் பணியாற்றிய அப்துல் சமத் சொல்வார், பசிக்கிற வயிறை ஒத்திகை பார்க்கிற மாதம் தான் ரமலான் மாதம். It's a rehearsal of hungry stomach. பசிக்கிற வயிறு எவ்வளவு துன்பப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ரமலான், இந்த நோன்பு. மார்கழி மாதம் கூட நோன்பு தான். நோன்புனா சாப்பிடாம மட்டும் இருக்கிறதல்ல நோன்பு. செய்யக்கூடாத எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, பேசக்கூடாத எந்த பேச்சையும் பேசக்கூடாது. நீங்க சாப்பிடாம மட்டும் இருந்தா அது பேர் நோன்புன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சாப்பிடாம மட்டும் இருந்துட்டு லஞ்சம் வாங்கிட்டே இருந்தா அது பேர் நோன்பா? சாப்பிடாம இருந்துட்டு பொய் சொல்லிட்டே இருந்தா அது பேர் நோன்பா? நோன்புனா ஆண்டவர் நாச்சியார் திருப்பாவையில சொல்றா, அது நோன்பு காலத்தில் சொல்றா, செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோம். தீக்குறள்னா புறம் பேசுறது. உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமான்னு ஆரம்பிச்சா அடுத்தவரை பத்தி புறம் பேச போறான்னு அர்த்தம். புறம் பேசக்கூடாது. நோன்பு இருக்கிற காலத்தில் புறம் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கலவரக்கூடாது. எல்லா நல்லொழுக்கங்களையும் சேர்த்து கடைபிடிக்கிற காலம் தான் நோன்பு காலம். சும்மா சாப்பிடா மட்டும் இருக்கிறது பேர் நோன்பு காலம். இது 3 மதமும் வற்புறுத்துகிறது. இஸ்லாம், இந்து மதம், கிறிஸ்துவ மதம் 3 மதமும் வற்புறுத்துகிறது. அதே மாதிரி உதவி செய்கிற சங்கம் ஏற்பாடு, உதவி செய்யறதையும் 3 மதமும் வற்புறுத்துகிறது. அதனால உதவும் சங்கம்ங்கிறது பொருத்தமான ஒரு சங்கம் ஏற்பாடு செய்யுது. உதவி செய்யணும்னு இஸ்லாம் சொல்லு. ஜகாத்துங்கிறது தானே. இல்லாதவனுக்கு கொடு, 3ல் 1 பங்கு கொடு, இல்லாதவனுக்கு கொடு. நீ என்ன தானியத்தில் சமைச்சு சாப்பிடுறியோ அதே சாப்பாடை ஏழைக்கு, உன் வீட்டில் வேலை பார்க்குற அடிமைக்கு கொடு, வேலைக்காரனுக்கு கொடு. நம்ம வீட்டில் என்ன பழக்கம், நேரத்துக்கு மிஞ்சினது, முந்தாம் நாள் மிஞ்சினது, அதை தான் வேலைக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்காதுங்கிறது இஸ்லாம். நீ என்ன தானியத்தில் சமைத்து சாப்பிடுகிறாயோ அதே சாப்பாட்டை நீ உன்னுடைய வேலை பார்க்கிற வேலைக்காரனுக்கும் வேலைக்காரருக்கும் கொடு, உதவு. இல்லை என்று வருகிறவருக்கு இல்லை என்று சொல்லாது. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் இறைவனிடம் கையேந்துங்கள். பாட்டு கேட்பாங்க. அல்லாஹ் இல்லை என்று வருகிறவர்களுக்கு இல்லை என்று சொல்ல மாட்டார், உதவும். கிறிஸ்துவ மதம் ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுத்தவனாகிறான். ஒரு அற்புதமான வாக்கியம். ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுத்தவனாகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ 100 ரூபாய் உதவி செய்யறா, கர்த்தர் உனக்கு 500 ரூபாய் வட்டி போட்டு கொடுப்பாருன்னு அர்த்தம். அப்போ கிறிஸ்துவ மதமும் உதவி செய்வதை வற்புறுத்துகிறது, இந்து மதம் உதவி செய்வதை வற்புறுத்துகிறது. அதுக்கு கர்ணனுங்கிற பாத்திரத்தையே மகாபாரதத்தில் படைச்சு கொடை குடு எல்லா மதத்திலையும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் சொன்னதை சொல்லி நிறைவு செய்கிறேன். சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொன்னார், ஐ am not handsome, நான் அழகானவன் அல்ல. I am not handsome, but I can give my hand to some. என்ன ஒரு அருமையான வாக்கியம் பாருங்க. I am not, நான் அழகானவன் அல்ல. அந்த இங்கிலீஷ் வார்த்தையை வச்சுட்டு அவர் விளையாடுறார். I am not handsome, but I have a hand to give to some people. So beauty lies in the heart, not on the face. அழகு என்பது இதயத்தில் இருக்க வேண்டும். அழகான இதயம் உள்ளவர்கள் கொடுக்கிறார்கள், அழகான இதயம் உள்ளவர்கள் ஈகை செய்கிறார்கள். திருநாளுக்கே பேர் ஈகை திருநாள் தான். அந்த சொல்ல 2ஆ பிரிச்சிங்கன்னா ஈ கை. ஈ என்றால் கொடு என்று அர்த்தம், கை என்றால் இந்த கையை இறைவன் படைப்பதற்கு காரணமே கொடுப்பதற்காக. ஆக அற்புதமாக எல்லா மதங்களும் வற்புறுத்தக்கூடிய
உதவியையும் நோன்பையும் இஸ்லாம் தெளிவாக வற்புறுத்துகிறது. அதனால் இந்த இஃப்தார் நோன்பு என்பது பசித்த வயிறுகளை ஒத்திகை பார்ப்பதற்கான நோன்பு. உதவுகிற உள்ளம் உள்ளவர்கள் உயர்ந்தவர்கள், உதவுகிற உள்ளம் உள்ளவர்கள் தான் உயர்ந்தவர்கள். பட்டம் பதவியில இருப்பவர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல. பெரிய படிப்பு படிச்சுட்டு பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல. யார் உதவுகிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்தவர்களாக எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிக்கு நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர், இந்த முஸ்லீம் பெண்கள் உதவும் சங்கத்தினுடைய தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கமல் கிஷோர் ஐஏஎஸ் அவர்கள் வரை இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நம்முடைய திட்ட இயக்குனர், இந்த சங்கத்தினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய இந்திரா பிரியதர்சினி அவர்கள் வருகை இருந்திருக்கின்றார்கள். மரியாதைக்குரிய முத்துராமலிங்கம் அவர்கள், பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள், இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அருள் தந்தை போஸ்கோ அவர்கள், மரியாதைக்குரிய நகர்மன்றத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் சாதின் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் பேரூராட்சியுடைய தலைவர் ஷேக் தாவூத் அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரைப்பட இசை அமைப்பாளர், அவருடைய திரைப்பட பாடல் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலும் இடம்பெற்றிருக்கின்றது. திருக்குறளுக்கு இசை அமைத்தவர் மரியாதைக்குரிய நம்முடைய கலைமாமணி டாக்டர் ரமணி பரத்வாஜ் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். மரியாதைக்குரிய ஷேக் அலி மன்சூர் அவர்கள், மரியாதைக்குரிய பக்கீர் மைதீன் அவர்கள், மொய்தீன் அவர்கள், காசிம் அவர்கள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். இந்த சங்கம் எப்படி செயல்படுகிறது, இந்த சங்கத்திற்கு நிதி எப்படி திரட்டப்படுகிறது, இந்த சங்கத்தினுடைய நிதி திரட்டி கொடுக்கின்ற போது அரசாங்கம் நமக்கு என்ன செய்வது எல்லாம் நம்முடைய சங்கத்தினுடைய செயலாளர் அருமைக்குரிய சகோதரர் முன்னாள் முகமது சலீம் அவர்கள் இங்கே விளக்குவார்கள். இங்கே இந்த சங்கத்தின் மூலமாக தொப்பி அணிந்த இஸ்லாமியர், திருநீர் அணிந்த இந்து, சிலுவை அணிந்த கிறிஸ்தவர் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு தமிழ் குடும்பமாக பாரத திருநாட்டிற்கு வழி சொல்லிக் கொடுக்கின்ற விழாவாக இந்த விழாவினை நம்முடைய முஸ்லிம் பெண்கள் உதவும் சங்கம் ஏற்பாடு செய்து முஸ்லிம் பெண்கள் உதவி செய்யும் சங்கம் சார்பாக நடத்தப்படுகிற இந்த இஃப்தாருடைய நிகழ்ச்சியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் இந்த சங்கத்தினுடைய சேவைகளுக்காக உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நிம்மதியாக அருள் புரிவாயாக. யாரெல்லாம் இந்த இஃப்தாருடைய நிகழ்ச்சியில் பெருமக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், சிறப்பு விருந்தினர்கள், பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த மக்களுக்கெல்லாம் உங்களுடைய அருளை முழுமையாக வழங்கிடுவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் சமய நல்லிணக்கத்தோடும் மத நல்லிணக்கத்தோடும் வாழ்கிற பாக்கியத்தை அனைத்து சமுதாய பெருமக்களுக்கும் வழங்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு மத்தியில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கருத்து மோதல்களும் இல்லாமல், கலவரம் இல்லாமல் வாழுகிற சூழலை இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் நீ வழங்கி அருள் புரிவாயாக. இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், தேசத்தின் பெயரால், வாழுகிற இடத்தின் பெயரால் ஏற்படுகிற பிரிவினைகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசம் ஒற்றுமையின் தேசமாக விளங்குவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த மாநிலம் நாங்கள் வாழுகிற தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக நீ ஆக்கியருள் புரிவாயாக. எல்லா சமய மக்களும் நிம்மதியோடும் நேர்மையோடும் வாழுகிற சமய நல்லிணக்கத்திற்கான எடுத்துக்காட்டாக பூமியாக இதை ஆக்கியருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வாழுகிற இந்த தென்காசி மாவட்டத்தை பிற மாவட்டங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமான மாவட்டமாக ஆக்கியருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தையும் அன்பையும் முழுமையாக நீ ஏற்படுத்திடுவாயாக. எங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே பாச பிணைப்பை ஏற்படுத்தி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு மத்தியிலே எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் எங்களை பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், இது போன்ற சங்கங்களின் மூலமாக அதிகமான மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய தௌஃபீக்கை, வாய்ப்பினை எங்களுக்கு முழுமையாக நீ வழங்கிடுவாயாக. யாரெல்லாம் தன்னுடைய பொருளாதாரங்களை இந்த சங்கத்திற்கு கொடுத்து உதவி செய்திருக்கிறார்களோ அந்த மக்களுடைய
குடும்பத்திலும் வியாபாரத்திலும் எல்லா வகையான அபிவிருத்திகளை வழங்கிடுவாயாக. யா அல்லாஹ், இந்த சங்கம் கியாமத்து நாள் வரை, கடைசி நாள் வரை தொடரவிருக்கின்ற சங்கமாக இதை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்ட மக்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அதே போன்று எல்லா நிலைகளிலேயும் ஒற்றுமையோடு வாழுகிற சூழலை எங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி கொடுப்பாயாக. ஒருவருடைய உணர்வுகளுக்கு இன்னொருவர் மதிப்பளித்து, ஒருவருடைய மத உரிமைகளை இன்னொருவர் பேசி வாழ்கிற நல்ல சூழலை இந்த மண்ணில் ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், மதவாதத்தின் அடிப்படையில் மதவாதிகளுடைய சூழ்ச்சியினால் ஏற்படுகிற எல்லா வகையான தீங்குகளை பாதுகாத்து புரிவாயாக. யா அல்லாஹ், உன்னை ஏற்று வாழுகிற, உன்னை நம்பி வாழுகிற எங்களுக்கெல்லாம் நீ அருள் புரிவாயாக. எங்களுடைய அழகான ஆகமாக்கப்பட்ட அனைத்து தேவைகளையும் நீ நிறைவேற்றி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த இஃப்தாருடைய நிகழ்ச்சியை வரக்கத்தான நிகழ்ச்சியாக ஆக்கியருள் புரிவாயாக. உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சியாக ஆக்கியருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த நிகழ்ச்சிகளை யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் உங்களுடைய அருளை முழுமையாக நீ வழங்கிடுவாயாக. யா அல்லாஹ், பசித்திருந்து தாகித்திருந்து கேட்கிற ஒரு பிரார்த்தனையை உன் அருளை கொண்டு நீ முழுமையாக ஏற்றருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எதையெல்லாம் கேட்க வேண்டும் என்ற இடத்தில் நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோமோ அந்த தேவைகள் அனைத்தையும் எங்களுக்கு நீ நிறைவேற்றி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த சங்கத்தினுடைய சேவையை நிரந்தரமான சேவையாக அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله.